Start பண்ணேலும் teacher. Okay. Good evening, everyone. I am Mrs. Fawzul Amina, the head teacher of Al Hikmah Early Childhood Development Center located in Kandy District, Kalagamuva, Gilioya. It is my great honor and privilege to warmly welcome you all to this online presentation. First, I would like to extend my heartfelt gratitude to Mr. Janaka Kamalguda, sir, President of the South Asian International Association for Early Childhood Development, Mrs. Rasmi Tyagi, Indo-Sri Lankan Education Ambassador, and Mr. Tissakumara Gunatilaka, Central Provincial Director of the ACD unit. I would also like to respectfully acknowledge our esteemed academic lecturers, Mrs. Nadia Jain ma'am, Mrs. Meena Yamunar ma'am, and Mrs. Padmaja ma'am. I sincere thank you to our translators for their valuable support in making this session more accessible. I am truly grateful for this opportunity to present in front of such respected individuals. Now, with your kind permission, I would like to continue my presentation in Tamil. என்னுடன் இன்றைய ஸ்டேஜ் 3 லெக்சர் 1 இன்றைய பிரசன்டேஷனில் என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களான மிஸ் ஃபஸ்னா, மிஸ்ஸஸ் நுஷ்ரத், மிஸ்ஸஸ் சியானி, மிஸ்ஸஸ் பூர்ணஜோதி, மிஸ் நஜுலா, மிஸ்ஸஸ் இல்மியா, மிஸ்ஸஸ் நாகிஃபா. இந்த விரிவுரையானது இந்தியாவிலிருந்து மிஸ்ஸஸ் பத்மஜா மேம் அவர்களுடையது. அனுபவமுள்ள ஒரு முன்பள்ளி ஆசிரியை. இவர்கள் தனது 17வது வயதில் முன்பள்ளி ஆசிரியையாக இணைகிறார்கள். அவர்கள் தனது வாழ்க்கையின் மிகவும் சிறப்பான முடிவை எடுத்த தருணமாகவும் அதை நினைக்கிறார்கள். இன்றைய பாடத்தின் தலைப்பு அண்டர்ஸ்டாண்டிங் பேரண்ட்ஸ் இன் நர்ச்சரிங் சில்ட்ரன், அதாவது குழந்தை வளர்ப்பில் பெற்றோர்களை புரிந்து கொள்வதே. இன்றைய தலைப்பில் மாணவர்களின் கல்வியில் பெற்றார் ஆசிரியரின் பங்களிப்பு. நாம் பெற்றார் ஆசிரியர் மாணவர் ஒன்றிணைந்து தான் பிள்ளைகளை முன்னேற்ற முடியும். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டீச்சர் இன் பேரண்ட் இன்வால்மெண்ட். பெற்றோரின் ஒத்துழைப்பில் ஈடுபாட்டில் ஆசிரியரின் எதிர்பார்ப்பு. அதாவது பெற்றோரின் ஒத்துழைப்பு அல்லது ஈடுபாட்டில் ஆசிரியரின் எதிர்பார்ப்பு. ஹோம் அசிஸ்டன்ஸ், ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அட் ஹோம், collaboration with teachers. ஒரு முன்பள்ளி மாணவரின் வளர்ச்சியை பற்றி கூறும்போது ஆசிரியர் பெற்றோரின் முழுமையான ஒத்துழைப்பு இருந்தால்தான் அதனை முழுமையாக கையாள முடியும். ஒரு வீட்டு வேலையோ அல்லது கலை விழாக்களோ எதுவானாலும் நாம் எப்பொழுதும் நினைக்கிறோம் எல்லாவற்றிலும் பெற்றோர் முழுமையாக பங்கு பற்ற வேண்டுமென்று. ஆனால் எமக்கு தெரிவதில்லை பெற்றோரின் பிரச்சனை என்னவென்பது. நாங்கள் அதனை அறிந்து
அதற்கான பிரச்சனை தீர்வை கண்டுபிடிக்க யோசிப்போம். Parental expectation and involvement. Engaging families. ஈர்க்கும் குடும்பங்கள். Managing expectation. எதிர்பார்ப்புகளை நிர்வகித்தல். Navigating differences. வழி செலுத்துதல் வேறுபாடுகள். பெரும்பாலும் பெற்றோர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஆசிரியர்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று. அவர்கள் கால அட்டவணை, எமது பாடத்திட்டம், இன்றைய நாள் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி பெரும்பாலும் பெற்றோர் அறிந்திருப்பதில்லை. அவர்களுடன் இணைந்து எவ்வாறு பாடத்திட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்பது பற்றித்தான் இன்று பத்மஜா மேம் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள். அடுத்த சந்தர்ப்பத்தை இதில் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சி பற்றி இதில் கதைக்கப் போகிறார்கள். அடுத்த சந்தர்ப்பத்தை ஃபஸ்னா ஆசிரியருக்கு வழங்குகிறேன். நன்றி அமீனா. I am Fasna from Kendi district. I am assistant teacher of Darul Huda Preschool, Galhinna. நான் இன்று முன்வைக்க வந்த விடயம் என்னவென்றால், குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரை புரிந்து கொள்வதும் பள்ளிகள் மற்றும் குடும்பங்களுக்கு இடையிலான தொடர்பு தடைகள், அதாவது மொழி சவால்கள், தொழில்நுட்ப சவால்கள். பெற்றோர்கள் பல்வேறு விதங்களில் உள்ளனர். சில பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். இவ்வாறான பெற்றோர்களை பாடசாலைகளில் பார்க்கலாம். என்ன கேட்டாலும் பெற்றோர்கள் கொடுத்து விடுவார்கள். ஆனால் அவர்களே பிள்ளைகளை குறையாக கூறிக்கொள்வார்கள். அதாவது அவள் சரியாக படிப்பதில்லை, அவள் இதனை செய்ய மாட்டாள், அவள் அதனை செய்ய மாட்டாள் என புகார் கூறிக்கொண்டே இருக்கும் சம்பவங்களை ஆசிரியர்களாகிய நீங்கள் கேட்க வாய்ப்பிருக்கின்றது. சில நேரங்களில் பெற்றோரின் சில செயற்பாடுகள் மூலம் பிள்ளைகளுக்கு தவறான முறைகளை கற்பிக்கின்றனர். ஒரு பாடசாலையில் இரட்டை சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் தாய்க்கு பிடித்தவராகவும் மற்றவர் தகப்பனுக்கு பிடித்தவராகவும் இருக்கிறார். இவர்கள் வீட்டில் தந்தை வெளியில் சென்று வரும் பொழுது தந்தைக்கு பிடித்த குழந்தைக்கு தேவையான பொருட்களை கொண்டு வந்து கொடுப்பார். தாயும் அவரால் முடிந்தபடி அவருக்கு விருப்பமான குழந்தைக்கு பொருட்களை வாங்கி கொடுப்பார். ஆனால் பாடசாலைக்கு சென்ற ஆசிரியர்களிடம் கூறுவார்கள், நாம் சமமாகத்தான் வீட்டில் பிள்ளைகளை மதிக்கிறோம், அதே போன்று ஆசிரியர்களும் அவர்களுக்குரிய விடயங்களை சமமாக செய்ய வேண்டும் என. சில பெற்றோர்கள் இருக்கிறார்கள், பிள்ளைகளின் செயற்பாட்டில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் பிள்ளைகள் தாமாகவே செய்து கொள்வதற்கு விட்டு விடுவார்கள். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை வழிப்படுத்தி அவர்களை சுதந்திரமாக செயற்பட விடுவார்கள். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆய்வு செய்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுப்பார்கள். சிலர் எல்லா விடயங்களையும் ஆசிரியர் தான் செய்து முடிக்க வேண்டும், பிள்ளையின் பொறுப்புகள் அனைத்தும் ஆசிரியருடையது என்று கூறுவார்கள். உதாரணமாக 4 வயதுள்ள ஒரு பிள்ளை கொரோனா காலம் நிலவி வந்த பொழுது முன் பள்ளிகளில் பொதுவாக கற்பித்தல் இடம்பெறாது. அங்கு மொழிக்கான எந்த கற்பித்தலையும் போதிப்பதில்லை. ஆனால் எழுத்துக்களையும் இலக்கங்களையும் மட்டுமே கற்பிக்கின்றனர். இந்த 4 வயது மாணவர் முன்பிள்ளை பாடசாலைக்கு சென்று அங்கு ஆரம்பிக்கும் போதே ஆசிரியர் கர்நாடக புத்தகம் ஒன்றை பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் அதனை கையில் எடுத்தவுடன்
முன் வந்து வாசிக்க ஆரம்பித்து விட்டார். ஆனால் ஆசிரியருக்கு இதனை பார்த்து மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இதன் பின்னணியை விசாரித்து பார்த்தால் சிறுவனின் பாட்டியிடமிருந்து இவருக்கு இந்த பழக்கம் வந்ததாக கூறப்பட்டது. இதிலிருந்து விளங்குவது என்னவென்றால் பிள்ளையின் சுற்றுச்சூழல் பிள்ளையின் கற்பித்தலுக்கு மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. பெற்றோர்களாகியவர்கள் சிறந்த கற்றலை வழங்குவதற்கு சிறந்த சூழல் ஒன்றை வழங்குவது அவசியமாகும். பெற்றோர்கள் பிள்ளைகளில் எழுதுவதிலும் வாசித்தலிலும் மாத்திரம் ஈடுபடாமல் அவர்களுடன் விளையாட வேண்டும், அவர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டும், கேம்கள் மூலமாக அவர்களை மகிழ்விக்க வேண்டும். மாணவர்கள் அவர்களுடன் பிள்ளைகள் போல இருக்க வேண்டும். அவர்களின் ஹோம்வொர்க், அசைன்மெண்ட் போன்ற செயற்பாடுகளில் பெற்றோர்களும் ஈடுபாட்டுடன் இருக்க வேண்டும். பள்ளி மற்றும் குடும்பங்களுக்கு இடையிலான தொடர்பு தடைகள், அதாவது மொழி சவால்களும் தொழில்நுட்ப சவால்களும் காணப்படுகின்றன. பாடசாலைக்கு சென்று பெற்றோர்கள் ஆசிரியர்களுடன் தொடர்பாடலை மேற்கொள்ளும் போது இவ்வாறான சிக்கல்கள் காணப்படுகின்றன. நாம் சில நேரங்களில் பெற்றோர் பற்றி சில அபிப்பிராயங்களை நினைத்துக் கொள்கிறோம். அவர்கள் பிள்ளைகளின் விடயத்தில் எந்த விதமான ஈடுபாடும் அற்றவர்களாக இருப்பதாக. ஆனால் அவர்களும் சில சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. சமூகத்தில் பல்வேறு மொழி பயன்பாடுகள் காணப்படுகின்றது. மீனா மேம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்தியாவில் முன்பள்ளிகளில் அதிகமான ஆங்கில பாடத்திலான முன்பள்ளிகளே காணப்படுகின்றன. இதனால் சில பெற்றோர்கள் வீட்டில் தமிழ் பேசக்கூடியவராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்பள்ளிகளில் வந்து ஆசிரியர்களுடன் உரையாடும் போது புரிந்து கொள்வதற்கும் அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் சவால்கள் காணப்படுகின்றன. இதே பிரச்சினை இலங்கையிலும் இருக்கின்றது. அதாவது பெற்றோருக்கும் ஆசிரியருடன் பேசும் போது ஆங்கிலத்தில் கதைப்பது கடினமாக காணப்படுகின்றது. ஆசிரியரின் மொழியும் பெற்றோரின் மொழியும் வேறுபட்டதாக காணப்படும் போது ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் தொடர்பாடல் சிக்கல் ஏற்படுகின்றது. அடுத்து தொழில்நுட்ப சவால். பெற்றோர்களுக்கு ஹோம்வொர்க், இமெயில் மூலமாக குறுஞ்செய்திகள் அனுப்புவது, வாட்ஸ்அப் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்வது போன்ற முன்பள்ளிகளில் நடைபெறும் ஒரு நடைமுறையாக காணப்படுகின்றது. ஆனால் சில பெற்றோர்களுக்கு இதனை எவ்வாறு செயற்படுத்துவதென்று கூட தெரியாத சந்தர்ப்பங்கள் காணப்படுகின்றன. சில சமயங்களில் இந்த தொழில்நுட்ப செயற்பாடுகள் தம்மிடம் இல்லாத சந்தர்ப்பங்களும் காணப்படுகின்றது. அவர்கள் அது பற்றி புரிந்து கொள்வதும் இல்லை. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் தொழில்நுட்பம் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுடன் தொழில்நுட்பத்தை சமமாக பயன்படுத்துவது என்ற சிந்தனையும் இல்லை. பிள்ளைகளுக்கு அடிக்கடி கையடக்க தொலைபேசிகளை கொடுத்து அவற்றிற்கு அடிமையாகும் சம்பவங்கள் பார்க்க முடிகின்றது. அதிகமாக ப்ரீ பிரைமரி வயதுடைய பிள்ளைகள் உணவு கொடுக்கும் போதும் அவர்கள் அழும் போது அழுகையை நிறுத்துவதற்கும் தொலைபேசிகளை கொடுக்கின்றனர். தொலைபேசிகளை பிள்ளைகளுக்கு அவருடைய தேர்ச்சிகளை திறன்களை வளர்ப்பதற்காக பயன்படுத்த வேண்டுமே அன்றி எதற்காக பயன்படுத்துவது என்று தெரியாமல் இன்றைய பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் அடுத்த பகுதியை தொடர்வதற்காக நுஷ்ரத் ஆசிரியர் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். நன்றி ஃபஸ்னா ஆசிரியை அவர்களே. நான் பாத்திமா நுஷ்ரத், பிரதான ஆசிரியை, ஹெவன்ஸ்டார் ப்ரீ ஸ்கூல், மடவள்ள உள்பத்த, மாத்தளை மாவட்டம். மீனா மேடம் அவர்களின் விரிவுரையில் எனக்கு தரப்பட்டுள்ள தலையங்கம் வளர்ச்சி அடைந்து வரும் கல்வி எதிர்பார்ப்புகள் மற்றும் பாடத்திட்டம். வகுப்பறையில் மாணவர்களுக்கு தன்னால் செய்ய முடியுமான கற்றல் பயிற்சிகளே வழங்கப்பட வேண்டும். அதாவது அவர்களது வயது மட்டத்திற்கு ஏற்ப 3 தொடக்கம் 4 வரை, 4 தொடக்கம் 5 வரையான பிள்ளைகளுக்கு யோசித்து அவர்களாகவே செயலாற்றக்கூடிய வேலைகள் பயிற்சிகளே வழங்கப்பட வேண்டும். சுற்றுச்சூழலில் தொடர்பு படக்கூடிய, இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய, வீட்டுச்சூழலில் பெற்றுக்கொள்ளக்கூடியவைகளை கொண்டும் அவர்களால் சுயமாக இயங்கி
செய்யக்கூடிய பயிற்சிகளை மட்டுமே வழங்க வேண்டும். அதேபோல் மாணவர்களுக்கான வீட்டு வேலைகளை வழங்கும் போது அவர்களது பயிற்சிகளை பெற்றோர்கள் செய்து கொடுத்து அதில் மாணவர்களுக்கான நன்மதிப்பை பெற்றுக் கொடுக்க முற்படுவர். அவ்வாறு இல்லாது பிள்ளைகளின் வேலைகளை நேர்த்தியாக காணப்படாவிட்டாலும் அவர்களது வேலைகளை அவர்களே மேற்கொள்ள இடமளிக்க வேண்டும். சிக்கலான பணிகளை அவர்களே மேற்கொள்ள வேண்டும். மாணவர்களின் உணர்வு சார்ந்த சென்சோரியல் புலனுறுப்புகளை கொண்டு இயங்க வைக்க கூடிய செயற்பாடாகவே எமது பாடத்திட்டம் அமைந்திருக்க வேண்டும். உதாரணமாக வெட்டுதல், கிழித்தல், ஒட்டுதல், வரைதல் போன்றவைகளை குறிப்பிடலாம். இச்செயற்பாட்டு முறை மூலமாகவே கற்பித்தல் முறை காணப்பட வேண்டும். அவர்களது வயது எல்லைக்கு மேற்பட்ட கற்றல் செயற்பாடுகளை வழங்கக்கூடாது. தொழில்நுட்ப புலமையாக இருந்தாலும் பிள்ளைகளினால் செய்யக்கூடிய செயற்பாடுகளையே வழங்க வேண்டும். தொழில்நுட்ப கற்பித்தலின் மூலம் பெரிய செயற்பாடுகளை வழங்கக்கூடாது. உதாரணமாக பவர் பாயிண்ட் அமைத்தல், பப்பர்ட்ஸ் உருவாக்குதல் போன்ற இவ்வாறான கற்றல் முறைகளை தவிர்த்து இலகுவான பாடத்திட்ட செயல்களை வழங்க வேண்டும். இதன் அடுத்த பகுதியை தொடர்வதற்காக ஷிஹானி ஆசிரியர் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றேன். நன்றி. நன்றி நுஸ்ரத் ஆசிரியர் அவர்களே. நான் ஷியானி நௌஷாத், பட்டகுலா தினிய கிண்டி கிரசன்ட் நேசரி ஸ்கூல் தலைமை ஆசிரியை. நான் பேச எடுத்துக்கொண்ட விடயமாவது பெற்றோர், கிராண்ட் ஃபாதர், குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரை புரிந்து கொள்வது. பிரைண்டிங் என்பது கவனிப்பு, தரப்படுத்தல். பெற்றோர்களின் வளர்ப்பில் பிள்ளைகளின் பங்கு. பெற்றோர்கள் வளர்ப்பின் பிள்ளைகள் கவனிப்பு, ஆளுமையை தரப்படுத்துதல். பிள்ளைகளின் வளர்ச்சியில் ஆசிரியர்களின் கவனிப்பு, நோக்கம், தன்மை, தரப்படுத்தும் முறைகள். பெற்றோர்கள் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகள், நல்லா படிக்கின்றார்கள், குழப்பமில்லை, அமைதியான பிள்ளை, நன்றாக கதைக்கும் பிள்ளைகள் என நாம் பல்வேறுபட்ட தரப்படுத்தல்களை பிள்ளைகளிடம் செயற்படுத்துகின்றோம். ஆனாலும் சில பிள்ளைகளுக்கு நாம் தரப்படுத்தும் போது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் பிழையான முறையில் அணுகும் போது முரண்பாடான பிள்ளைகள், அடம்பிடிக்கும் பிள்ளைகளாக இன்று அதிகம், அதாவது அடம்பிடிக்கும் கோபமான பிள்ளைகள், எந்த நேரமும் அழும் பிள்ளைகள், அடுத்ததாக பயந்த சுபாவத்துடன் சண்டை பிடிக்கும் பிள்ளைகள், நல்லாவே இல்லை எமக்கு ஏதும் கூறிவிடுவார்கள் என்று நாமே பிள்ளைகளிடத்தில் முடிவுகளை எடுத்து விடுகின்றோம். ஆனாலும் எமது பாடசாலைகளில் தரம் ஒன்றில் படிக்கும் பிள்ளை ஒன்று, எங்களோட பத்மஜா மேம் அவர்கள் கூறுகின்றார்கள், தரம் ஒன்றில் படிக்கும் பிள்ளை ஒன்று அமைதியாகவும் யாரிடமும் பேசாமலும் தனியாக படிக்கும், அமைதியான முறையில் தான் வேலைகளை செய்து எதுவும் தெரியா என இந்த பிள்ளையை தரம் 3 சேர்த்த பின்னர் எல்லா பிள்ளைகளுடனும் அன்பான நண்பர்களுடன் சேர்ந்து நன்றாக படிக்கக்கூடிய திறமையான பிள்ளையாக பின்னர் தன்னை மாற்றிக்கொண்டது அந்த பிள்ளை. அடுத்ததாக இரக்கம், அன்பு மற்றும் கவனிப்பு. நாம் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக பிரைண்ட் செய்ய வேண்டும். அறிவை வளர்த்து கொள்ளும் பாதுகாப்பு, அன்பு, ஆதரவு, இரக்கம்
இலகிய மனம் உடையவராக இருக்கும். நல்ல பிள்ளை நல்லா படிக்கும். ஒழுக்க கட்டுப்பாடு, பிள்ளைகளின் உரிமைகளையும் பொது நலன் கருதி சமூகத்திற்கு ஏற்ற அன்பான பிள்ளைகளை உருவாக்கும் பெற்றோர்கள், ஆசிரியர்களாக நாம் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் மூலம் பெற்றோர்களின் பாதுகாப்பு, பெற்றோரின் அன்பு, அரவணைப்பு, ஏற்பு நிலை, சொற்களஞ்சிய விருத்தி செய்தல், போஷாக்கான உணவுகளை கொடுத்து பிள்ளைகளின் எதிர்கால சமூகத்திற்கு நல்ல பிள்ளைகளாக நாம் அவர்களை உருவாக்குவோம் என்று கூறி எனது அடுத்ததாக ஜோதி ஆசிரியரிடம் ஒப்படைக்கின்றேன். தேங்க்யூ. நன்றி தியானி டீச்சர். I am Pavani Jyoti, Principal, Little Birds Preschool, Kandy. பத்மஜா விரிவுரையில் மூல காரணமாக இருக்கலாம், அதாவது ஒப்புக்கொள் அல்லது அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள். இதில் பெற்றோர் குழந்தைகளிடத்தில் எவ்வாறு அக்கறை செலுத்துகின்றார்கள், குழந்தைகள் வளர்ப்பதில் எதிர்நோக்கும் மூல காரணங்கள் என்பதை பார்க்க முடிகின்றது. அதாவது உயர்வான குடும்பங்களில், இரட்டை வருமானம் கொண்ட குடும்பங்கள், கலப்பு குடும்பங்கள், கடுமையாக வேலைப்பளுக்கள் அடையும் அட்டவணைகள், ஆதரவற்ற தலைமைத்துவம், இறுக்கமான வேலை திட்டங்கள், முரண்பாடு அடங்கிய முன்னுரிமைகள். அதாவது பெற்றோர்கள் பண வசதி உள்ளவராக காணப்பட்டாலும் பெற்றோர்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதாவது பெற்றோர் பிரிந்து வாழக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைகின்றன. பெற்றோர்களுக்கிடையான பிரச்சனைகள், அதாவது டிவோர்ஸ், இருவருக்கும் வேலைப்பளுக்கள், தனித்தனியாக வாழும் சந்தர்ப்பம், ஒரே நேரத்தில் வாழ்ந்தாலும் தனித்தனியாக வாழும் சந்தர்ப்பம் அமைகின்றது. இதனால் பிரிந்து தனித்தனியாக பிள்ளைகள் வளர்க்கும் சந்தர்ப்பம் அமைகின்றது. இதை பெற்றோர்கள் வெளிக்காட்ட விருப்பப்பட மாட்டார்கள். பெற்றோர்களை வற்புறுத்தவும் கூடாது. அவர்கள் பிள்ளைகளை திறமையான முறையில் வழி நடத்துவார்கள். இதை நாம் ஆசிரியராகிய நாம் பெற்றோரிடத்தில் வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுதல் வேண்டும். பிள்ளைகளிடத்தில் பெற்றோரை பிரிந்து கொண்டு நடந்து செல்ல வேண்டும். பெற்றோர்களின் தனிப்பட்ட தன்மையை செயல்பாட்டில் நாம் தலையிடுதல் கூடாது. பெற்றோரை புரிந்து நடந்து கொள்ள ஆசிரியராக நாம் ஒவ்வொருவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குதல் வேண்டும். இந்த பெற்றோர் இப்படி, அந்த பெற்றோர் அப்படி என்று கதைகள் கூறக்கூடாது. அதுபோல பெற்றோரும் பிள்ளைகளிடத்தில் அக்கறை காட்ட வெளியிடங்களில் சுற்றுதல், கோன் பார்த்து கொண்டு அரட்டை அடித்தல், இவ்வாறான செயல்பாடுகளில் பெற்றோர் ஈடுபடுதல் தவிர்க்க வேண்டும். பெற்றோர் என்ற பெயரை காப்பாற்ற வேண்டும். கடுமையான வேலை காரணமாக, வீட்டு வேலை, இவ்வாறு கடுமையான வேலை திட்டம் காரணமாக பிள்ளைகளுக்கு கவனிக்க முடியாது. கடுமையான இடத்தில் வேலை புரிபவர்கள் பிள்ளைகளிடத்தில் கடுமையாக வேலை புரிபவர்கள் பிள்ளைகளின் பாடசாலைக்கு அடிக்கடி செல்வது, பேரண்ட்ஸ் மீட்டிங் போக முடியாமல் தவிர்ப்பது, இவ்வாறான ஆதரவற்ற தலைமைத்துவம் மூலம் கடுமையாக வேலைக்கு செல்லக்கூடிய பெற்றோர் இறுக்கமாக அடைகின்றனர்.
இதனால் முரண்பாடுகள் பெற்றோரிடத்தில் அதிகரிக்கின்றன. பெற்றோர்களை புரிந்து அவர்களின் செயல்பாட்டை அறிந்து நாம் குழந்தைகள் வளர்ப்பதில் பெற்றோர்களை புரிந்து கொள்ள, அடையாளம் காண, ஒப்புக்கொள்ள, அவற்றை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் பார்ப்பது தான் நம் வேலை என்றால் பெற்றோர்களையும் ஏற்பதா என்று நினைக்க கூடாது. முக்கியம் பெற்றோரை அடையாளம் காண்பதனால் பிள்ளைகளையும் அடையாளம் காண முடியும். எல்லா பெற்றோர்களுக்கும் இவ்வாறான பிரச்சனைகள் இருக்காது. ஒரு சிலருக்கு தான் இவ்வாறான பிரச்சனைகள் அமையும். அவர்களின் பிரச்சனைகளை அறிந்து செயல்படுதல் வேண்டும். அறிவுரைகள் கூறுதல் வேண்டும். ஆறுதல்கள் அளிக்க வேண்டும். முடிந்தவரை உதவ வேண்டும். பெற்றோர் ஆசிரியர்களை மதிக்க தக்க அமைகின்றது. ஆசிரியர்களை மதிக்கக்கூடியவர்களாக பெற்றோர் மாறிவிடுகிறார்கள். பிள்ளைகளை சிறந்த ஆசிரியர்களிடம் நாம் ஒப்படைத்துள்ளோம் என்று சந்தோஷம் அடைகின்றனர். நன்றி. நஜுலா டீச்சர். நன்றி ஜோதி டீச்சர். நான் நஜுலா, கண்டி மாவட்டத்திலிருந்து தாருல் ஹுதா ப்ரீ ஸ்கூல் அசிஸ்டன்ட் டீச்சர். நான் இன்று கதைக்க வந்த விடயம் பெற்றோர் பள்ளி ஒத்துழைப்பதை மேம்படுத்துவதற்கான உத்திகள். பெற்றோர் மற்றும் பள்ளி இடையிலான ஒத்துழைப்பு என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைகிறது. இது கல்வி மட்டுமல்ல, குழந்தையின் முழுமையான நலனுக்கும் வழிவகுக்கும். கீழே பெற்றோர் பள்ளியின் ஒத்துழைப்பை மேம்படுத்த உதவும் முக்கியமான உத்திகள் சில பின்வருமாறு. முதலாவதாவது நெகிழ்வான திட்டமிடல், பன்மொழி தொடர்பு, தொழில்நுட்ப ஆதரவு போன்ற அம்சங்கள் அடங்கியுள்ளன. அதில் முதலாவதாக நெகிழ்வான திட்டமிடல். நெகிழ்வான திட்டமிடலை எடுத்துக்கொண்டால், பெற்றோர் பலரும் வேலைக்கு செல்வதால் பள்ளி நிகழ்ச்சிகள் மற்றும் பெற்றோர் சந்திப்புகள் பல்வேறு நேரங்களில் நடைபெற வேண்டும். நேரடி மற்றும் இணைய வழி வாயிலான மாறுபட்ட வடிவங்களில் திட்டமிடல். கல்வி நடவடிக்கைகளில் பெற்றோர் பங்கேற்க விரும்பும் நேரம், வசதிக்கேற்ப விருப்பங்களை வழங்குதல். அடுத்ததாக இரண்டாவது பன்மொழி தொடர்பு. இது பெற்றோர்களின் மொழி வரம்புகளை கடந்து தமிழ், ஆங்கிலம் அல்லது தேவையான பிற மொழிகளில் தகவல்களை பகிர்வது. நோட்புக், தகவல் தாள், வாட்ஸ்அப் போன்ற பல வகையான தகவல் தொடர்பு முறைகள் பயன்படுத்துதல். அனைத்து பெற்றோர்களும் தகவல்களை புரிந்து கொள்ளும் வகையில் திறமையான மொழியாக்கம். அடுத்தது மூன்றாவதாக தொழில்நுட்ப ஆதரவு. இதனை எடுத்துக்கொண்டால் ஜூம், கூகுள் மீட் போன்ற தளங்களை பயன்படுத்தி வளங்களான பெற்றோர் சந்திப்புகள் நடத்துதல். வாட்ஸ்அப் குரூப் போன்றவைகள் மூலம் தொடர்ந்து தகவல் பகிர்வு. கல்வி செயலிகள், வீடியோக்கள், மாணவர்களின் முன்னேற்ற அறிக்கையை ஆகியவற்றை டிஜிட்டல் வடிவில் பகிர்தல். இவை அனைத்தும் பெற்றோர் பள்ளி இடையேயான உறவை நம்பிக்கையும் உடன் நீடித்த மற்றும் பயனுள்ளதாக மற்றும் இது மாணவர்களின் பரந்த வளர்ச்சிக்கும் வலுவான அடித்தளமாக அமையும். நன்றி. அடுத்ததாக நான் இல்மி ஆசிரியருக்கு வாய்ப்பளிக்கிறேன். நன்றி நஜுலா ஆசிரியர் அவர்களே. அல் தாஹிமா பாடசாலையிலிருந்து இல்மியா, கெண்டி டிஸ்ட்ரிக்ட். இன்று நான் பேச விரும்பும் தலைப்பு பெற்றோர்களை புரிந்து கொள்வது ஆகும். இதில் பாடசாலை ஆசிரியர்களும் பிள்ளைகளின் பெற்றோர்களும் இணைந்து செயல்படுவது அவசியம். பிள்ளைகளின் பெற்றோர்கள் ஒத்துழைப்பு வழங்கினால் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சிக்கு சிறப்பாக அமையும். இதற்கான 3 முக்கியமான விடயங்கள் உள்ளன. முதலாவது நெகிழ்வான திட்டமிடல். அதாவது பெற்றோர்கள் அனைவருக்கும் எந்த நாளும் எந்த நேரமும் வேலைகள் இருக்கும், குடும்ப பொறுப்பும் உள்ளது. இது போன்ற காரணங்களினால் எல்லோருக்கும் இருக்கும். எனவே பாடசாலை ஆசிரியர்கள் பெற்றோருக்கு வசதியான நேரங்களில் கூட்டங்களை ஏற்பாடு செய்தல் நல்லது. அல்லது பிள்ளைகளை பாடசாலைக்கு சேர்க்கும் போதே ஏர்பிளேன் ஒன்று தயார்படுத்தி கொள்ளல் வேண்டும். அப்போது கூட்டங்கள் நடைபெறும் திகதி அவர்களுக்கு தெரியும். விழாக்கள் நடைபெறும் என்பவற்றை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்ளலாம். அதன் மூலம் பெற்றோருக்கு இலகுவாக இருக்கும்.
பெற்றோர்கள் வரக்கூடியவாறு கூட்டத்தை அவர்களை தங்கள் பிள்ளைகளின் கல்வி குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக, பல்மொழி தொடர்பு, அதாவது எல்லா பெற்றோரும் ஒரே மொழியை புரிந்து கொள்ள முடியாது. எனவே அவர்களுக்கு தெரிந்த மொழியை ஆசிரியர் புரியும்படி சொல்லல் அல்லது அவருக்கு தெரிந்த பாஷையில் மொழிபெயர்ப்பு செய்தல். அதே போன்று பல மொழிகளிலும் தகவல்களை பகிர்ந்து கொண்டால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் கல்வி குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, தொழில்நுட்ப ஆதரவு. இன்றைய காலத்தில் தொழில்நுட்பம் ஒரு பலமாக உள்ளது. ஆன்லைன் சந்திப்பு, வாட்ஸ்அப் குழுக்கள், மின்னஞ்சல் போன்றவைகளை பயன்படுத்தி பெற்றோர்களும் ஆசிரியர்களும் எளிதாக இணைந்து செயல்படலாம். சில பெற்றோர்களுக்கு இதை பற்றி தெரியாமல் இருக்கும். ஆசிரியர்கள் இதை விளக்கம் கொடுத்து அவர்களையும் தெளிவுபடுத்த முடியும். இது குழந்தைகளின் கல்விக்கும் வளர்ச்சிக்கும் மிகவும் ஆதரவாக அமையும். நன்றி. அடுத்ததாக நாகிகா ஆசிரியை அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கின்றேன். நன்றி இனிய ஆசிரியர் அவர்களே. நான் நாகிபா அஸ்மீர், ஹெவன் ஸ்டார் பாலர் பாடசாலை மாத்தளை. இன்று எனது தலைப்பு நம்பிக்கை மற்றும் கூட்டுறவை உருவாக்குதல். முன்பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்களின் நம்பிக்கை மற்றும் கூட்டுறவை உருவாக்குதல் எப்படி என்பதை பின்வரும் காரணங்கள் மூலம் காணலாம். முதலாவதாக, பச்சாதாபம் மற்றும் மரியாதை மூலம். ஆசிரியர்களாகிய நாங்கள் பெற்றோர்களை அவர்களின் வழியில் சென்று அடையாளம் கண்டு அவர்களின் பார்வையில், அவர்களின் கோணத்தில் அவர்களின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்களின் பிரச்சனைகளை ஏற்று அதற்கான தீர்வுகளையும் வழங்க வேண்டும். பச்சாதாபம் மற்றும் மரியாதை என்பது ஒரு பிரிவினரை மட்டும் சாராது. ஆசிரியர்களிடம் இருந்து பெற்றோர்களுக்கும் பெற்றோர்களிடம் இருந்து ஆசிரியருக்கும் வழங்கப்பட வேண்டும். ஒரே நோக்கத்துடன் குழந்தையின் நலன் கருதி இரு பிரிவினரும் செயல்பட வேண்டும். அடுத்ததாக, வெளிப்படைத்தன்மை மற்றும் நிலைத்தன்மை. ஆசிரியர்கள் குழந்தைகளுடன் இணைந்து வேலை செய்யும் போது குழந்தைகளிடம் அவதானித்த திறன்களையும் நல்ல தீய விடயங்களையும் பெற்றோரிடம் மறைக்காமல் கூற வேண்டும். மாணவர்களிடம் இருந்து மேலும் வளர்க்க வேண்டிய விடயங்களை ஒரே தடவையில் குறையாக கூறாமல் மேலும் வளர்க்க வேண்டிய வழிமுறைகளை கூறுவதன் மூலம் கூறலாம். ஆசிரியர்கள் தொடர்ந்து பெற்றோர்களுடன் தொடர்பு வைத்து குழந்தையின் முன்னேற்றம், நடத்தை, தேவைகள் பற்றி பகிர வேண்டும். வாரம் ஒரு முறை அல்லது ஒரு நாளில் 5 அல்லது 10 நிமிடமாவது பெற்றோர்களுடன் இது தொடர்பாக உரையாட வேண்டும். அடுத்ததாக, கூட்டு பிரச்சினை தீர்க்கும் முறை. முன்பள்ளி கல்வி என்பது குழந்தையின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்கின்றது. இதில் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் உறவு மிகவும் முக்கியமானதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் காணப்படுகின்றது. கூட்டு பிரச்சனைகள் ஏற்படும் போது எந்த ஒரு சிக்கலையும் எளிமையாக மற்றும் உணர்வு பூர்வமாக தீர்க்கும் பொருத்தமான முறையில் பகிர்ந்தளிக்க வேண்டும். நாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் என்ற நம்பிக்கையை அவர்களிடத்தில் வளர்க்க வேண்டும். பெற்றோர்களை புரிந்து கொண்டு பச்சாதாபமின்றி அவர்களது கருத்துக்களை ஏற்று மரியாதை வழங்கி வெளிப்படையாக ஒரு உறவை உருவாக்கி பிரச்சினைகளின் போது கலந்தாலோசித்து தீர்வு கண்டு ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையிலான ஒரு சுமூகமான தொடர்பு காணப்படுமாயின் முழு வளர்ச்சியுடைய சிறந்த குழந்தைகளை உருவாக்க முடியும். வாய்ப்புகள் அளித்த கமல்கோடு சார் அவர்களுக்கும் மொழிபெயர்த்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது குழு சக ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நன்றி நாகிபா ஆசிரியர் அவர்களே. Good evening, everyone. I am Mrs. Fawzul Amina, the head teacher of Al-Hikmah Early Childhood Development Center, located in Kandy District, Kalagamu, Gilioya. It is my great honor to warmly welcome you all to this online presentation. First, I would like to
extend my heartfelt gratitude to Mr. Janaka Kamalkuda sir, President of the South Asian International Association for Early Childhood Development, Dr. Rasmithyagi, Indo-Sri Lankan Education Ambassador, and Mr. Tissa Kumara Gunatilaka, Central Provincial Director of the ECD unit. I would like to respectfully acknowledge our academic lectures. A sincere thank you to lectures Mrs. Nadia Jain ma'am, Mrs. Meena Yammanur ma'am, and Mrs. Padmaja ma'am. A sincere thank you to our translators for their valuable support. I am truly grateful for this opportunity to present in front of such respected individuals. Now, with your kind permission, I would like to continue my presentation in Tamil. இன்று என்னுடன் இந்த பிரசன்டேஷனை வழங்குவதற்காக இணைந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களான மிஸ் ஃபஸ்னா, மிஸ்ஸஸ் நுஷ்ரத், மிஸ்ஸஸ் சியானி, மிஸ்ஸஸ் புவனஜோதி, மிஸ்ஸஸ் நாகிஃபா, மிஸ்ஸஸ் இல்மியா, மிஸ் நஜுலா ஆகியோர். ஸ்டேஜ் 3 லெக்சர் 2. இதற்கான தலைப்பு டைட்டில் ஃபவுண்டேஷன் ஃபார் growth, வளர்ச்சிக்கான அடித்தளம். ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து மாணவர்கள் கல்வியில் மாணவர்களின் கற்றலை வளர்க்கின்றோம். கற்றல் சூழலுக்கேற்ப முன்னைய கோல் இலக்கை எவ்வாறு அடைந்து கொள்வது என்பது பற்றி சொல்லித் தந்தார்கள். இன்று மாணவர்களிடத்தில் இலக்கை உருவாக்க முடியும், எவ்வாறு உருவாக்க முடியும் என்பது பற்றி இந்த செஷனில் பகுதியில் பத்மஜா மேம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். செட்டிங் கோல்ஸ் ஃப்ரேம்வொர்க் க்ரோமோன், அதாவது முன்பள்ளி பருவ பிள்ளைகள் மத்தியில் இலக்குகளை அமைப்பதனால் அவர் முழுமையான வளர்ச்சியை ஏற்படுத்த உதவ முடியும். இங்கு க்ரோ எனும் போது G for goal, அதாவது அடைய விரும்பும் இலக்கு. R for reality, நிஜநிலை, அதாவது தற்போதைய சூழ்நிலை, சவால்கள் மற்றும் உண்மை நிலைமை. O for option, obstacles, தேர்வு தடைகள், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிகள் அல்லது எதிர்கொள்ள வேண்டிய தடைகள். W for will, way forward, மன உறுதி, முன்னேறும் வழி, நீங்கள் எடுக்க விரும்பும் நடவடிக்கை மற்றும் அதற்கான உறுதி. இங்கு நாம் எவ்வாறு முன்னோக்கி உங்கள் தேர்வு என்ன, அதற்கு வழியில் என்ன இருக்கிறது என்பது பற்றி முன்னோக்கி நகரும் போது கூடுபடிகள் என்ன, அடுத்து வளர்ச்சிக்கான அடித்தளங்கள், முன்பள்ளி இலக்குகளை புரிந்து கொள்வது முழுமையான வளர்ச்சி எனும்போது முன்பள்ளி இலக்குகளை புரிந்து கொள்வது முழுமையான வளர்ச்சி எனும்போது இங்கு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் முழுமையான வளர்ச்சி எனும்போது பிசிக்கல் அண்ட் கிராஸ் மோட்டார், பெருந்தசை பேரியக்கத்திறன், ஃபைன் மோட்டார் நுண்ணியக்கத்திறன், சென்சரி, செல்ஃப் ஹெல்ப், லாங்குவேஜ், காக்னிட்டிவ், இமோஷனல், சோசியல், ஸ்பிரிச்சுவல் போன்ற அனைத்து பகுதிகளிலேயும், அதாவது பேரியக்கத்திறன், இயக்கத்திறன், உணர்வுத்திறன், சுய உதவித்திறன் மற்றும் அறிவாற்றல் திறன், உணர்ச்சிபூர்வ திறன் ஆகிய சமூக நுண்ணறிவு போன்ற ஆன்மீக திறன், இவை அனைத்திலும் முழுமையான வளர்ச்சி தான் ஒரு எல்லா துறைகளிலுமான முழுமையான வளர்ச்சியாக அமைகிறது. இதில் முழுமையான கல்வி குறிக்கோள்கள், எனது குறிக்கோள்களுக்கான யதார்த்தம், அதாவது மாணவர் எந்த நிலையில் தற்போது இருக்கிறார், பல்வேறுபட்ட பிரச்சனைகள் மாணவர் மத்தியில் ஒவ்வொருவரினதும்
நிலையை இனங்கண்டு நாம் அவர்கள் அபிவிருத்தியில் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு குழந்தைக்குமான கற்றல் கால அவகாசம் வசதியானதா? உதாரணமாக ஏபிசி 26 லெட்டர்ஸையும், அதாவது 26 எழுத்துக்களையும் எடுத்து அவர்கள் கல்வி கற்பதற்கு சிலர் 3 மாதங்கள், சிலர் 6 மாதங்கள், சிலர் 3 வாரங்கள் கூட எடுத்துக்கொள்ளலாம். இவ்வாறு குழந்தைகள் அடையக்கூடிய அடைவு மட்டம் எவ்வளவு என்பதை ஆசிரியர் அறிந்திருக்க வேண்டும். விருப்பத்தடைகள் அவர்களின் தேவையை அறிந்து அதற்கு என்ன நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளலாம் என்பதை பற்றி அவற்றை தாண்டி செல்வதற்கு நாம் என்ன வழிமுறைகளை மேற்கொள்ளலாம் என்பது பற்றி ஆசிரியர் அறிந்து செயல்பட வேண்டும். முன்னோக்கி நகருதல். இந்த குழந்தையை எமது இலக்கை அடைவதற்கு எந்த முறைகளை நாம் கையாளலாம் என்பது கண்டறிந்து செயல்பட வேண்டும். அடுத்த சந்தர்ப்பத்தை ஆசிரியை ஃபஸ்னா அவர்களுக்கு வழங்குகிறேன். நன்றி அமீனா ஆசிரியர் அவர்களே. I am Fasna from Kendi. I am assistant teacher of Darul Huda Preschool, Garhinna. நான் இன்று முன்வைக்க வந்த விடயம் பிசிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது உடல் வளர்ச்சி மற்றும் பில்டிங் பிசிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில், உடல் ஒருங்கிணைப்பு மற்றும் மோட்டார் திறன்களை உருவாக்குதல். பிசிக்கல் டெவலப்மெண்ட் அதாவது உடல் வளர்ச்சி. பிள்ளை பிறந்தது முதல் நாம் உடல் சார் விருத்தியையே மிக முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்கின்றோம். இதில் ஃபிட்னஸ் என்பது பிள்ளையின் உடல் உற்சாகத்துடன் உடற்பயிற்சியை மேற்கொண்டு நன்றாக ஓட, பாய, துள்ள போன்ற விடயங்களை மேம்படுத்துவதற்கான விடயமாகும். போசாக்கு பிள்ளைக்கு தேவையான கனியுப்புக்கள், விட்டமின்கள், கார்போஹைட்ரேட், புரதம் போன்ற அனைத்தும் அடங்கக்கூடிய சிறந்த உணவு வகைகளை வழங்குதல் ஆகும். ஓய்வும் உறக்கமும் ஒரு பிள்ளைக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு உறங்குவதும் ஓய்வாக இருப்பதும் மிக முக்கியமான ஒன்றாகும். அடுத்து பில்டிங் பிசிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் மோட்டார் ஸ்கில். உடல் விருத்தியில் பல பிரிவுகள் காணப்படுகின்றன. அதாவது gross motor skill, அதாவது பேரியக்க விருத்தி. நாம் இதற்கு பிள்ளைகளுக்கு அதிகமான செயற்பாடுகளை வழங்க வேண்டும். அதாவது உடற்பயிற்சி செய்தல், ஓடுதல், பாய்தல், ஏறுதல் போன்ற செயற்பாடுகளை நாம் முன் பள்ளிகளிலும் வழங்க வேண்டும். இவற்றை வழங்கும் போது அவர்களின் வயதை கருத்தில் கொண்டு வழங்க வேண்டும். ஏனெனில் முன் பள்ளிகளில் 4 தொடக்கம் 5 வரையுள்ள பிள்ளைகள் காணப்படுகின்றார்கள். இதனாலேயே வயதினை கருத்தில் கொள்ள வேண்டும். ஃபைன் மோட்டார் ஸ்கில், நுண்ணியக்க திறன்கள். பிள்ளைகளுக்கு கத்தரிக்கோலை சரியாக பிடித்து வெட்டுதல், எழுதுதல் மற்றும் பொருட்களை கையாளுதல் போன்ற பணிகளுக்கு தங்கள் சிறிய தசைகள் திறன்பட்டு மேம்பட வேண்டி இருக்கின்றது. இடம் சார் விழிப்புணர்வு, அதாவது பிள்ளை தன் சூழலை படித்து கடந்து செல்லுதல் ஆகும். அதாவது தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கும் பிள்ளை தனக்கு எந்த இடைவெளிக்குள் அமர்ந்திருக்கின்றது என்பதை கூட பிள்ளை அறிந்திருக்க வேண்டும். அடுத்த பகுதியை தொடர்வதற்காக நுஸ்ரத் ஆசிரியர் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றேன். நன்றி ஃபஸ்னா ஆசிரியை அவர்களே. நான் ஃபாத்திமா நுஸ்ரத், பிரதான ஆசிரியை, ஹெவன் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல், மடவள்ள உள்பத்த மாத்தளை மாவட்டம். பத்மஜா மேடம் அவர்களின் விரிவுரையில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு உணர்ச்சி வளர்ச்சி, இமோஷனல் டெவலப்மெண்ட். உணர்ச்சி வளர்ச்சியினை 3 வகைகளாக பிரித்து நோக்கலாம். அதில் முதலாவதாக சுய விழிப்புணர்வு. அதில் தன்னை பற்றிய உணர்வுகளை சுயமாக அவரே உணர்ந்து கொள்ளல்.
தனது உணர்ச்சிகள், எண்ணங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்வதே உணர்ச்சி வளர்ச்சி எனப்படும். உதாரணமாக, எனக்கு இப்போது கோபம் ஏற்பட்டுள்ளது, எனக்கு தற்போது கவலை ஏற்பட்டுள்ளது என்பதனை பிள்ளை தெரிந்து தனது நடத்தைகளை உணர்ந்து புரிந்து கொள்வது. உணர்ச்சி வளர்ச்சியின் தனது தனிப்பட்ட வளர்ச்சியை மேம்படுத்த உதவும். இரண்டாவதாக பச்சாவதாபம், எம்பதி. மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அதனை அடையாளம் கண்டு அவர்களுடன் அன்பாகவும் ஆறுதலாகவும் அனுதாபமாகவும் நடந்து கொள்ளல். அவர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவற்றிற்கு பதிலளிக்கும் திறன்களை வளர்த்துக் கொள்ளல். மூன்றாவதாக உணர்ச்சி நெகிழ்ச்சி. தனது உணர்ச்சிகளை சந்தர்ப்பத்திற்கேற்ப நிர்வகிக்கவும் தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி சூழ்நிலைகளை சமாளிக்கவும் அறிந்திருக்க வேண்டும். உதாரணமாக, தனக்கு கோபம் வரும்போது சத்தம் போடாமல், பொருட்களை எடுத்து எறியாமல், தனது கோபத்தை நேர்மறையான சிந்தனையுடன் அதனை அமைதியான முறையில் பராமரித்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொள்ள. இதன் அடுத்த பகுதியை தொடர்வதற்காக ஷிஹானி ஆசிரியை அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை அளிக்கின்றேன். நன்றி. நன்றி நுஸ்ரத் ஆசிரியை அவர்களே. நான் ஷியானி நௌஷாத், பட்டகொல்லாதினிய கெண்டி கிரசன்ட் நேசரி ஸ்கூல் தலைமை ஆசிரியை. இன்று எனக்கு தரப்பட்ட தலைப்பு சோஷியல் டெவலப்மெண்ட், சமூக வளர்ச்சி, இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். தனிப்பட்ட திறன், அடுத்த பிள்ளைகளுடன் செயற்படுதல், தாய் தந்தையுடன் இருந்த பிள்ளைகள், சமூக தொடர்பாடல் திறன் விருத்தி. பாலர் பாடசாலைக்கு வரும் போது பாலர் பாடசாலையில் வழிபடுத்தப்படுதல் வேண்டும். சில பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்வார்கள். தன்னிடம் இருக்கும் விளையாட்டு பொருட்கள், உணவு பண்டங்களை கொடுத்து உதவி செய்வார்கள். கலாச்சாரம், ஒற்றுமை, குடும்ப உறவினர்களுடன் சந்தோஷமாக இருப்பார்கள். சில பிள்ளைகள் சரி பிழை என்பவற்றை கற்கும் வாய்ப்புகள், உண்மை பொய் சரி பிழை என்ற அறிவு ஏற்படும். சுற்றாடல் சூழல் தொடர்பான விஞ்ஞான ரீதியான மனப்பான்மை விருத்தி செய்தல். சோசியல் கண்ட்ரோல், பண்பாட்டு பொது அறிவை வளர்த்தல். மரியாதையான பண்புகளை வளர்த்தல். சமூக வாழ்க்கைக்கு வழிகாட்டும் இடமாக பாலர் பாடசாலை அமையும். அடுத்ததாக சமூக திறன்களை அபிவிருத்தி செய்தல். குழந்தை சூழலில் பாடசாலையில் சமூக நடவடிக்கைகளில் பங்கு பற்றச் செய்தல். தேசிய தினம், அதன் முறைகள், தேசிய கீதம் இசைத்தல், விசேட வைபவங்கள், புத்தாண்டு, ரம்ஜான் பண்டிகை செயற்பாடுகளை கொடுத்து செயற்படுத்துதல். ஆடைகளின் முறைகள், கலாச்சார அறிவை வளர்த்தல். எமக்கு உதவுபவர்கள், அதாவது மத தலைவர்கள், வணக்கஸ்தலங்களை பார்வையிடல், வைத்தியர்கள், தாதிமார்கள், ஆசிரியர்கள், போலீஸ் அதிகாரிகள், வாகன ஓட்டுநர்கள், மீன் வியாபாரி மற்றும் சந்தைகள், வியாபார ஸ்தலங்கள். எமக்கு பல்வேறுபட்ட தொடர்புகளை ஒருங்கமைத்தல். பிள்ளைகள் சமூகத்தில் எதிர்கால கல்விக்கு அடிப்படை திறனை விருத்தி செய்து மற்ற மதத்தவர்களையும் அந்யோன்யமாக பழக்க வழக்கங்களுக்கும் ஒத்துழைப்பும் திறனும் அவசியமாகும். எமது அடுத்த வாய்ப்பை ஜோதி ஆசிரியைக்கு வழங்குகின்றேன். நன்றி.
நன்றி ஜியான் டீச்சர். நான் போன ஜோதி. லிட்டில் பேர்ட்ஸ் ப்ரீ ஸ்கூல் கேண்டி. கிடைக்கும் நாள் முழுவதும் கற்றல். இரண்டாவது விமர்சன சிந்தனை. மூன்றாவது படைப்பாற்றல். இதில் வளர்ச்சி மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து புதிய அறிவு மற்றும் திறன்களை தேடுங்கள். இது வாழ்நாள் முழுவதும் எவ்வாறு அமைகின்றது என்பதை பார்க்கலாம். அடுத்ததாக விமர்சன சிந்தனையில் தகவல்களை பகுப்பாய்வு செய்யுங்கள். திறனை வளர்த்து கொள்ளுங்கள். சிக்கலை தீர்க்கலாம் மற்றும் நன்கு அறிந்த முடிவுகளை எடுக்கலாம். மூன்றாவது படைப்பாற்றல் மூலம் புதுமை, சுய வெளிப்பாடு மற்றும் உலகத்தை பற்றி மற்றும் ஆழமான புரிதலை வளர்க்க படைப்பாற்றல் விற்பனை நிலையங்களினூடாக ஆராயுங்கள். அடுத்தது வாழ்நாள் முழுவதும் பிள்ளைகளின் சிந்தனை மற்றும் கற்றலை எவ்வாறு உருவாக்கலாம். கற்றலுக்கான வளர்ச்சியை எவ்வாறு அளித்தல் வேண்டும். இரண்டாவது திறன்களை தேடி கற்பித்தல் முறைகளை பிள்ளைகளுக்கு கொடுத்தல். மூன்றாவது அறிவு சார்ந்த யுக்திகளை பிள்ளைகளுக்கு வழங்குதல். நான்காவது தேடலின் மூலம் பிள்ளைகளுக்கு அறிவை கற்றலை புகுட்டுதல் மற்றும் கற்றல் தொடர்பான மனப்பான்மை அவர்களுக்கு உருவாக்குதல். இவ்வாறான வாழ்நாள் முழுவதும் கற்றல் நடவடிக்கைகளினூடாக ஈடுபடுத்தலாம். படைப்பாற்றல் மூலம் பிள்ளைகளின் ஆற்றலை ஆர்வம் காட்டி அவர்களை ஊக்குவித்தல் வேண்டும். மேலும் உலகத்தை பற்றி ஆழமான புரிதலை வளர்க்க இயற்கையினூடாக விற்பனை நிலையங்களினூடாக ஆராய்தல் பல புதுமை சுய வெளிப்பாடுகளை அடைய முடிகின்றது. நன்றி நஜுலா டீச்சர். நன்றி ஜோதி டீச்சர். நான் நஜுலா, கண்டி மாவட்டத்திலிருந்து தருஹுதா ப்ரீ ஸ்கூல் அசிஸ்டன்ட் டீச்சர். நான் இன்று கதைக்க வந்த விடயம் ஆரம்பகால எழுத்தறிவு திறன்களை உருவாக்குதல். இது ஆரம்பகால எழுத்தறிவு திறன்களை உருவாக்குவதற்கு ஒலிப்பு மற்றும் எழுத்து அங்கீகாரம், பார்வை, வார்த்தை வளர்ச்சி, அவசர வாசிப்பு ஆகிய அம்சங்களை அடங்கியுள்ளன. அதில் சில பின்வருமாறு காணப்படுகிறது. முதலாவதாக ஒலிப்பு மற்றும் எழுத்து அங்கீகாரம். ஒலிப்பு அங்கீகாரம் என்பது ஒவ்வொரு எழுத்து தனி ஒலி கொண்டது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்வது. உதாரணமாக மா என்றால் பிளஸ் ஆ என்பதை குழந்தைகளுக்கு அறிதல். எழுத்து அங்கீகாரம் என்பது எழுத்துக்கள், வார்த்தைகள், வாக்கியங்கள் எப்படி அமைகின்றன என்பதை எழுத்து இடைவெளி, பக்கம், இடம், இடது வலது வாசிப்பு உள்ளிட்ட அடிப்படைகள் திறன்கள். அதாவது எழுத்து, ஒலி, இசை, விளையாட்டுக்கள், எழுத்துப்பிழை சீரமைப்பு, எழுத்து வடிவங்களை கையால் படம் வரைவது போன்றவைகளை பிள்ளைகளுக்கு செயற்பாடுகளாக கொடுக்கலாம். இரண்டாவதாக பார்வை வார்த்தை வளர்ச்சி. பார்வை வார்த்தைகள் என்பது குழந்தைகள் மீண்டும் மீண்டும் காணும் மற்றும் உடனே படித்து உணர வேண்டிய பொதுவான வார்த்தைகள். உதாரணமாக இந்த, நான், ஒருவர், இது போன்றவை. இந்த வார்த்தைகள் தொடர்ச்சியான வாசிப்புக்கு தூண்டுகோல் அளிக்கின்றது. இது அதாவது ஃபிளாஷ் கார்ட் மேட்சிங், வேர்ட் வால் போன்ற ஆக்டிவிட்டிஸ்களை கொடுக்கலாம். அடுத்து மூன்றாவதாக அவசர வாசிப்பு. குழந்தைகள் எழுத்துக்களை விரைவாகவும் தடைபடாமல் வாசிக்கும் திறன். இது வாசிப்பில் நம்பிக்கை மற்றும் புரிதல் திறனை வளர்க்க உதவுகிறது.
இதற்கு ஒரே வாசகத்தை திரும்ப திரும்ப வாசித்தல், ஆசிரியருடன் கூட்டு வாசிப்பு போன்ற ஆக்டிவிட்டிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இவை மூன்றும் இணைந்த குழந்தைகளின் வாசிப்பு எழுத்து திறனை வளர்க்கின்றன. ஒலிப்பை உணர்வு, எழுத்துக்களின் அடிப்படை, பார்வை, வார்த்தைகள் வாசிப்பை வேகமாக்கும் உதவும். அவசர வாசிப்பு புத்தகங்களை ஆர்வமாக ஆர்வ எழுத்துக்கள் படிப்படியாக வாசிப்பு பழக்கத்தை அடுத்த கட்ட கல்வி பயணத்தையும் உறுதியாக சந்திக்க முடியும். அடுத்ததாக எண் அறிவு மற்றும் சிக்கல் தீர்க்கும் திறன்களை வளர்ப்பது. குழந்தைகளின் கணித கருத்து வளர்ச்சி விளையாட்டு வழியாக இருக்க வேண்டும். இதில் எண் உணர்வு, கணித செயல்பாடு, பிரச்சனை தீர்க்கும் ஆகியவை முக்கியமாக அடங்கியது. இதில் எண்களின் பொருள், வரிசை, இடையில் ஆகியவற்றை பற்றிய அடிப்படை புரிதல். இது 1 முதல் 10 வரை உரையாற்றுதல், வரிசைப்படுத்தல், பொருட்களின் எண்ணிக்கை, என்ன சொல் 1 தொடக்கம் 3 அப்படின்னு சொல்ல முடியும். இது அதிகம், எது குறை என ஒப்பீட்டு செய்தல் போன்ற ஆக்டிவிட்டிகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். இரண்டாவதாக கணித செயல்பாடுகள். அடிப்படை செயல்பாடுகள் கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் போன்ற செயல்களை கூறலாம். கையிருப்பு பொருட்களை வைத்து சேர்த்தல், விளையாட்டுகளை சொல்லிக் கொடுக்கலாம். அது கதை சொல்லி கணிதம், அதாவது உதாரணமாக ரம்யாவுக்கு 3 மாம்பழம் இருந்தது, இன்னும் 2 தந்தால் எத்தனை போன்ற கேள்விகளை கேட்கலாம். மூன்றாவதாக பிரச்சனையை தீர்த்தல். வாழ்க்கை சூழலில் எளிமையான கணித பிரச்சனைகளை சிந்தித்து தீர்க்கும் திறனை வளர்கள். அது ஆக்டிவிட்டியாக நாம் கொடுக்கலாம். நீ எண்களை எப்படி சேர்த்தாய் என கேட்கும் என்ன சிந்தனை, குழு பேச்சு, ஒரே கணக்கை பல வழியில் தீர்க்கும் முயற்சி, விளையாட்டு, கட்டிடம் அமைது, மணிக்கட்டியில் கடிகாரம் காண்பது போன்றவைகளை கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு. எண் அறிவு மற்றும் செயல்பாடுகள், சிக்கல் தீர்த்தல் ஆகியன கணிதத்தில் முழுமையான திறன் வளர்ச்சி ஆகும். இத்தகைய கற்றல் முறைகள் குழந்தைகளை நோக்கி சிந்திக்கும் திறனையும் திறமையான தீர்வுகளையும் தன்னம்பிக்கையும் வளர்க்கின்றது. நன்றி. அடுத்ததாக நான் இல்மி ஆசிரியருக்கு வாய்ப்பளிக்கிறேன். நன்றி நஜுலா ஆசிரியர் அவர்களே. நான் தாஹிமா ப்ரீ ஸ்கூல், இல்மியா, கெண்டி டிஸ்ட்ரிக்ட். எனக்கு கிடைக்கப்பெற்ற தலைப்பு ஆக்கப்பூர்வமான வெளிப்பாட்டை ஊக்குவித்தல், அதாவது கலை. பிள்ளைகள் வரைவதன் மூலம் மற்றும் கைவேலை, கைவினை வடிவமைத்தல் போன்ற கலை செயற்பாடுகள் மூலம் படைப்பாற்றலை வளர்க்க முடியும். அதே போன்று இசை, மியூசிக் மூலமும் பிள்ளைகளுக்கு பாடல் ஒன்றை சொல்லிக் கொடுத்து பழக்கி அதன் மூலமும் படைப்பாற்றலை பெறுகின்றனர். மற்றும் இசை கருவிகள் மூலமும் வாசித்தல் மூலமும் மற்றும் ஒலிகளை ஆராய்வதன் மூலமும் இசை உணர்வு மற்றும் படைப்பாற்றல் வளர்க்கப்படுகின்றது. அடுத்ததாக விளையாடுவதன் மூலம், நாடகங்கள் நடிப்பதன் மூலம், கதாபாத்திரங்கள் யாரையாவது பற்றி நடித்து காட்டுதல் மூலமும் குழந்தைகளின் கற்பனை, தொடர்பாடல் மற்றும் சமூக திறன்கள் மேம்படுத்துகின்றன. ஆரம்ப கால குழந்தை பருவ கல்வியில் ஸ்டீம், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அடிப்படையிலான சிறந்த நடைமுறைகள் மற்றும் வளர்ச்சிக்கான அடித்தளங்கள், விளைவுகளை அளவிடுதல், குழந்தைகள் வளர் பாடசாலைகள் பெற்றுக்கொள்ளும் அனுபவங்கள் அவர்கள் வாழ்நாளில் 20 ஆண்டுகள் வரை நீடிக்கும். இந்த கல்வியின் மூலம் குழந்தைகள் உடல், உணர்ச்சி, சமூகம், மொழி, அறிவாற்றல் போன்ற வளர்ச்சி அம்சங்கள் முக்கியமானவை. பிள்ளைகளின் கற்றல் திட்டங்கள், பாடப்பிரிவுகள், அட்டவணைகள், புத்தகங்கள் என்பவற்றுடன் பிள்ளைகளின் டாக்குமெண்ட்ஸ், அதாவது அந்த வயதில் அவர்கள் செய்த வேலைகள் ஃபைல் பண்ணி எடுத்து வைத்துக் கொள்ளல். அதன் மூலம்
அந்தந்த பிள்ளைகளின் செயற்பாடுகளை மற்றும் உடல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி என்பனவற்றை இலகுவான முறையில் காட்ட முடியும். பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு எடுத்துக் காட்ட முடியும். நாம் சுவரில் ஒட்டும் ஆக்கங்களை போன் பொலிக்ஸ் என்று புக் மாதிரி செய்து வைக்க முடியும். இனி வரும் காலங்களில் அந்த புக் எப்படி செய்வது என்பதை மேம் எங்களுக்கு கற்றுத் தருவார்கள். நன்றி. அடுத்ததாக நாகிகா ஆசிரியர் அவர்களுக்கு வாய்ப்பை அளிக்கின்றேன். நன்றி இனிய ஆசிரியர் அவர்களே. நான் நாகிகா ஆசிரியர், 7 ஸ்டார் பாலர் பாடசாலை மாத்தளை. இன்று எனது பகுதி பாடத்திட்டம். முழுமையான வளர்ச்சியை பற்றி கற்றுக்கொண்ட நாம் பாடத்திட்டத்தில் எவ்வாறு முழுமையான வளர்ச்சியை உள்ளடக்குகின்றோம் என்பதை அவதானிப்போம். மேலே காட்டப்பட்ட வட்டத்தில் காணப்படும் அனைத்து கூறுகளும் வளர்ச்சி அடைந்தால்தான் முழுமையான வளர்ச்சி அடைகின்றது. மிருகங்கள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால், இந்த மிருகங்களை எவ்வாறு முழு வளர்ச்சியை எல்லாம் சேர்த்துக்கொண்டு பாடத்திட்டத்தில் உள்ளடக்குவோம் என்பதை அவதானிப்போம். உதாரணமாக, உடல் மற்றும் மொத்த மோட்டாரை நோக்கினால், மிருகங்கள் என்ற தலைப்பில் முயலை போல குதிக்க வைத்தல், குதிரையை போல ஓடுதல், தவளை போல குதித்தல், இது போன்ற செயற்பாடுகளின் மூலம் உடல் மற்றும் மொத்த மோட்டார் ஸ்கில்ஸை உருவாக்கலாம். ஃபைன் மோட்டார் ஸ்கில்லை எடுத்துக்கொண்டால், ஒரு ஆக்கத்திற்கு வெட்டி ஒட்ட, நிறம் தீட்ட, வெட்ட போன்ற செயற்பாடுகளின் மூலம் மிருகம் ஒன்றை உருவாக்க முடியும். அடுத்து உணர்வு விருத்தி. பல வகையான மென்மையான கடினமான மிருகங்களின் விளையாட்டு பொருட்கள் காணப்படுகின்றன. அவைகளை தொட்டுணர்வதன் மூலம் சென்சோரியல் டெவலப்மெண்ட் வளர்ச்சி அடைகின்றது. அடுத்ததாக பார்த்தால், செல்ஃப் ஹெல்ப் இன் மூலம் மிருகங்களுக்கு அன்பு காட்ட வேண்டும் என்பதையும், மொழியின் மூலம் கதைகள் அல்லது நாடகங்களின் மூலம் மிருகங்களின் பெயர்கள், தொனிகள், உடல் உறுப்புகள் போன்றவைகளை கற்றுக் கொடுக்கலாம். கணித எண்ணக்கருவை நோக்கினால், பெரிய சிறிய என்ற அளவுகளின் அடிப்படையிலும் மிருகங்களின் உறுப்புகள் எத்தனை என்பவை அடிப்படையிலும் கற்றுக் கொடுக்கலாம். உணர்ச்சி பூர்வமாக, இமோஷனலாக அன்பு, இரக்கம் போன்றவைகளை மிருகங்களுக்கு காட்ட வேண்டும் என்றும், சமூக ரீதியாக நோக்கினால், முகபாவனைகளோடு ஆசிரியர்கள் நடித்து காட்டினால், கதையை கூறினால் ஆசிரியர்களோடு குழந்தைகள் அன்பாக இருப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து கொண்டு அதே போல அவர்களும் பாவனை செய்வர். இவ்வாறு செய்வதனால் சமூக வளர்ச்சி உருவாகின்றது. இது போலவே ஆத்மீக கூறையும் எமக்கு சேர்த்துக் கொள்ள முடியும். இவ்வாறாக மேலே கூறப்பட்ட விடயங்களை ஒரு தலைப்பிற்கு பயன்படுத்தி பாடத்திட்டத்தை உருவாக்க முடியும். அடுத்த தலைப்பாக பார்த்தால், தொடக்கப்பள்ளிக்கு தயாராகுதல். முன்பள்ளியில் இருந்து ஆரம்ப பாடசாலைக்கு தயார்படுத்துவது என்பது முன்பள்ளி ஆசிரியர்களாகிய எமது முக்கியமான இலக்காக காணப்படுகின்றது. இந்த இலக்கை 3 வகையாக பிரித்து காட்டப்படுகின்றது. கல்வி தயார் நிலை. குழந்தைகள் தங்களுடைய கற்றல் செயற்பாடுகளை முன்னோக்கி செல்வதற்கான அடித்தளத்தை முன்பள்ளியில் தயார்படுத்துவதனால், தரம் 1 வகுப்பிற்கு சென்று எழுத வாசிக்க தேவையான சிறிய சிறிய புள்ளிக்கோடுகளை இணைத்தல், ஒட்டுதல், நிறம் தீட்டுதல், வெட்டுதல் போன்ற செயற்பாடுகளை செய்து பழக்கப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக, நடைமுறைகள் மற்றும் சுதந்திரம். முன்பள்ளியில் இருந்து பாடசாலைக்கு செல்லும் போது கதிரையில் முறையாக அமர வேண்டும், முறையாக சாப்பிட வேண்டும், தனது புத்தக பையை சுயமாக எடுத்து திறக்க மூட தெரிய வேண்டும், கழிவகற்றல் செயற்பாடுகளை தனியாக செய்ய வேண்டும். இவ்வாறான செயற்பாடுகளுக்கு மாணவர்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மாற்றம் மற்றும் ஆதரவு. முன்பள்ளியில் இருந்து பாடசாலைக்கு செல்வது என்பது குழந்தைகளுக்கு ஒரு பாரிய மாற்றம் ஆகும். குறிப்பிட்ட மாணவர்களோடு குறிப்பிட்ட ஆசிரியரோடு இருந்த குழந்தைகள் மாணவ சமூகத்துடனும் ஆசிரியர்களுடனும் சந்திப்பது ஒரு பாரிய மாற்றம் ஆகும். ஆகவே முன்பள்ளியில் இருக்கும் போதே நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள், இன்னும் சிறிது நாட்களில் ஆரம்ப கல்வி கற்க செல்வீர்கள் என்று கூறி கூறி நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறாக மாணவர்களை முன்பள்ளியில் இருந்து ஆரம்ப பள்ளிக்கு அழைத்து செல்ல முன்பள்ளியில் தயார்படுத்தலாம். வாய்ப்புகள் அளித்த கமில்கொடு சார் அவர்களுக்கும், மொழிபெயர்ப்பு செய்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் எனது குழு சக ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி நாகிபா ஆசிரியர் அவர்களே.
Good evening. Good evening, everyone. I am Mrs. Fawzul Amina, the head teacher of Al Hikmah Early Childhood Development Center located in Kandy District, Kalagamu, Gilioya. It is my great honor to warmly welcome you all to this online presentation. First, I would like to extend my heartfelt gratitude to Mr. Janaka Kamalguda, Sir, President of the South Asian International Association for Early Childhood Development, Dr. Rasmi Tyagi, Indo-Sri Lankan Education Ambassador, and Mr. Tissa Kumara Gunatilaka, Central Provincial Director of the ECD unit. I would also like to respectfully acknowledge our academic lecturers, Mrs. Nadia Jain ma'am, Mrs. Meena Yammanur ma'am, Mrs. Padmaja ma'am. A sincere thank you to our translators for their valuable support. I am truly grateful for this opportunity to present in front such respected individuals. Now, with your kind permission, I would like to continue my presentation in Tamil. Padmaja ma'am அவர்களின் ஸ்டேஜ் 3 லெக்சர் 3 அதாவது மூன்றாவது பகுதியை நாம் ஆரம்பிக்க போகிறோம். என்னுடன் இணைந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களான ஃபஸ்னா, மிஸ் ஃபஸ்னா, மிஸ்ஸஸ் நுஷ்ரத், மிஸ்ஸஸ் ஷியானி, மிஸ்ஸஸ் புவனஜோதி, மிஸ்ஸஸ் நஜுலா, மிஸ்ஸஸ் எல்மியா, மிஸ்ஸஸ் நாகிஃபா ஆசிரியர்கள். அதாவது இன்றைய தலைப்பாக எக்ஸ்ப்ளோரிங் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் த்ரூ ஆக்டிவிட்டீஸ், செயற்பாடுகள் மூலம் பல்வகை நுண்ணறிவுகளை ஆராய்வது. அதாவது முன்பள்ளி கல்வியில் ஸ்டீம் தொடர்பான சிறந்த நடைமுறைகள், பெஸ்ட் பிராக்டிசஸ் ஆஃப் ஸ்டீம் இன் ஏர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன். செயல்பாடுகளினூடாக பல்வகை நுண்ணறிவுகள் ஆராய்தல். பல்வகை நுண்ணறிவுகள் என்று இங்கு 8 வகையான நுண்ணறிவுகளை பத்மஜா மேம் எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். அதாவது நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ், இயற்கை சார்ந்த நுண்ணறிவு. இதில் ஆராய்தல், தேடுதல், தோட்டக்கலை மற்றும் தோட்டம் அல்லது தோற்றம், பராமரித்தல், காட்டில் வாழும் உயிரினங்கள், செடிகள் மற்றும் தாவரங்கள், கவனித்தல் அல்லது பார்வையிடுதல், இவ்வாறான நுண்ணறிவுகள் இதில் அடங்குகிறது. அடுத்து பொடிலி கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ், அதாவது உடல் இயக்க நுண்ணறிவு. இதில் விளையாட்டு திறன், நடனம், கைவினை, நடிப்பு, கருவிகளை பயன்படுத்துதல், கருவிகளை கையாளும் முறை போன்ற திறன்களை நுண்ணறிவுகள் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. அடுத்து மூன்றாவதாக மியூசிக்கல், இசை சார்ந்த திறன் நுண்ணறிவு. மியூசிக்கல் ரிதமிக் இசை மற்றும் தாளமுறைகள், தாளம் சார்ந்த அறிவியல். அடுத்து ஸ்பேஷல், அதாவது இடம் சார்ந்த இடவியல் நுண்ணறிவு. இதில் வரைதல், கட்டிடவியல், டிசைன், அதாவது டிசைன். அடுத்தது படங்கள், பார்த்தல், இமேஜினேஷன், கற்பனை, இவ்வாறான நுண்ணறிவுகள் இதில் உள்ளடக்கப்படுகிறது. அடுத்து இன்டர்பேர்சனல் இன்டெலிஜென்ட், அதாவது தனிப்பட்டவர்கள், மனித உறவுத்திறன், உறவு சார்ந்த நுண்ணறிவுகள், மற்றவர்களுடன் உறவுகளை உருவாக்குதல், அவற்றின் மூலம் நடந்து கொள்ளுதல் போன்ற நுண்ணறிவுகள் இதில் உள்ளடக்கப்படுகின்றது. ஆறாவது இன்ட்ராபர்சனல், தனிப்பட்ட நபர் உள்ளுணர்வு நுண்ணறிவு, அதாவது இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் என்பது உள்உணர்வு நுண்ணறிவு. அடுத்தது இதில் செட் கோல்ஸ், ரிஃப்ளெக்ட்ஸ், பர்சஸ், இன்ட்ரெஸ்ட், ஒர்க், அது மாதிரி சொல்லப்படுகிறது. அடுத்தது லாஜிக்கல்,
மேத்தமெட்டிக்கல் தர்க்க கணித நுண்ணறிவு. இதில் கணிதம், எக்ஸ்பெரிமெண்ட் அதாவது பரிசோதனைகள், கொஷனிங் கேள்வி கேட்டல், லாஜிக் அதாவது தர்க்க ரீதியான உரையாடல்கள், அதுபோன்று ஒர்க்கிங் வித் நம்பர்ஸுடன் இலக்கங்களுடன் வேலை செய்தல், இவ்வாறான நுண்ணறிவுகளை இது உள்ளடக்குகின்றது. அடுத்து 8வது லிங்குஸ்டிக் மொழியியல், அதாவது மொழி தொடர்பான நுண்ணறிவு, மொழி சார்ந்த நுண்ணறிவு. இதில் ரீடிங், ஹியரிங் கேட்டல், வாசித்தல், பேசுதல், எழுதுதல், வாதாடுதல், டிஸ்கஷன் உரையாடுதல் போன்ற கருத்து பரிமாற்றங்கள் போன்ற வகையான நுண்ணறிவுகள் இதில் அடங்கப்படுகிறது. நன்றி. அடுத்த வாய்ப்பை ஃபஸ்னா ஆசிரியர் அவர்களுக்கு வழங்குகிறேன். நன்றி அமீனா ஆசிரியர் அவர்களே. I am Fasna from Kendi. I am assistant teacher of Darul Huda Preschool, Galhinna. நான் முன்வைக்க வந்த விடயம் உடல் இயக்க நுண்ணறிவு மற்றும் இசை சார்ந்த நுண்ணறிவு. உடல் இயக்க நுண்ணறிவு என்றால் சில பிள்ளைகள் நடிப்பதற்கு விருப்பமானவர்களாக இருப்பார்கள், சில பிள்ளைகள் நடனம் ஆடுவதற்கு விருப்பமுள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே பிள்ளைகள் தோட்டம் அமைப்பதற்கு விரும்ப மாட்டார்கள். சில பிள்ளைகள் எப்போதும் கையில் ஏதாவது பொருளை வைத்துக் கொள்ள விரும்புவார்கள், அதாவது பென்சில், கம்பு துண்டுகள் போன்றவற்றை வைத்துக் கொள்வதற்கு. சிலருக்கு கிராஃப்ட் செய்வதில் விருப்பம் இருக்கும். இவற்றையே நாங்கள் உடல் இயக்க நுண்ணறிவு என குறிப்பிடுகின்றோம். சில பிள்ளைகள் எப்போதும் பாடிக்கொண்டே இருப்பதை கண்டிருப்பீர்கள். சிலர் கழிவறைக்கு சென்றிருக்கும் போது கூட பாடக்கூடியதை அவதானிக்க முடிகின்றது. அவர்களுக்கு எப்போதும் பாட வேண்டும். சில உரையாடல்களை ஆரம்பிக்கும் போது சிலர் இசையை சேர்த்து கொண்டு ஆரம்பிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இதனையே இசை நுண்ணறிவு என அழைக்கின்றோம். அடுத்த பகுதியை தொடர்வதற்கு நுஸ்ரத் ஆசிரியர் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகிறேன். நன்றி ஃபஸ்னா ஆசிரியர் அவர்களே. நான் ஃபாத்திமா நுஸ்ரத், பிரதான ஆசிரியை, ஹெவன் ஸ்டார் ப்ரீ ஸ்கூல், மடவலோல்பத்த, மாத்தளை மாவட்டம். பத்மஜா மேடம் அவர்களின் விரிவுரையில் எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இடம் சார்ந்த நுண்ணறிவு, தனிப்பட்டவர்கள் சார்ந்த நுண்ணறிவு. இதன் முதலாவதாக இடம் சார்ந்த நுண்ணறிவு, ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்பகுதியில் 4வதாக காணப்படும் பகுதி இடம் சார்ந்த நுண்ணறிவாகும். முன்பள்ளி வகுப்பறையில் சில பிள்ளைகள் சித்திரம் வரைவதற்கு, நிறம் தீட்டுவதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக காணப்படுவார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்றை அவதானித்தால் அதனை ரசிப்பதற்கு அல்லது ஏதாவது ஒரு விடயத்தை கற்பனை செய்து நிர்மாணிப்பதற்கு முற்படுவார்கள். உதாரணம், பின்போர்ட் ஒன்றை வழங்கினால் அவர்களது கற்பனை விடயங்களை பின்போர்டின் இடத்தை உபயோகித்து அவர்களது நிர்மாணங்களை அமைத்து காட்டுவர். இவ்வாறான குழந்தைகள் இடம் சார்ந்த நுண்ணறிவை பெற்றிருப்பர். 2வதாக தனிப்பட்டவர்கள் சார்ந்த நுண்ணறிவு, இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இப்பகுதியில் 5வதாக காணப்படும் பகுதி தனிப்பட்டவர்கள் சார் நுண்ணறிவு. அதாவது சில குழந்தைகள் வகுப்பறையில் தலைமைத்துவத்தை ஏற்று செயலாற்ற விரும்புவர். உதாரணம், ஆசிரியர்கள் வகுப்பறையில் இல்லாத போது அம்மாணவர்கள் வகுப்பறையை அவதானித்துக் கொள்வர். வகுப்பறையில் மாணவர்கள் கதைத்தால், சாப்பிட்ட பின்னர் சாப்பாட்டு பெட்டியை பைகளில் வைக்காவிட்டால்
அதனை அவதானித்து கூறுவார்கள். நிறப்பென்சில்களை மாணவர்களிடம் இருந்து ஒன்று சேர்த்து அவற்றை உரிய இடத்தில் வைப்பர். இப்படி தாங்களாகவே முன்வந்து தலைமைத்துவத்தை ஏற்று செயற்படுபவர்களாக இருப்பார்கள். மேலும் வகுப்பறையில் சக மாணவர்களுடன் நண்பர்களுடன் ஒன்று சேர்ந்து பழகக்கூடியவர்களாக எல்லோரிடமும் ஒத்துழைத்து போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். சில மாணவர்கள் அடிக்கடி கேள்விகள் கேட்பவர்களாக இருப்பார்கள். ஏன், எதற்கு, எவ்வாறு என்று அடிக்கடி கேள்விகளை கேட்டு ஆசிரியரின் அவதானத்தை ஈர்த்து கொள்வர். இதன் அடுத்த பகுதியை தொடர்வதற்காக ஷிஹானி ஆசிரியர் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றேன். நன்றி. நன்றி நுஸ்ரத் ஆசிரியர் அவர்களே. எனக்கு தரப்பட்ட தலைப்பு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ், தனிப்பட்டவர்கள் சார்ந்த நுண்ணறிவு. தலைமைத்துவம் தனிப்பட்டவர்கள் சில நான் ஷியானி நௌஷாத், பட்டக்கொல்லாதெனிய கிரசன் பாலர் பாடசாலை தலைமை ஆசிரியை. எனக்கு தரப்பட்ட தலைப்பு தனிப்பட்டவர் சார்ந்த நுண்ணறிவு. தலைமைத்துவம் தனிப்பட்டவர்கள் சில பிள்ளைகள் அவர்களுக்கு எனக்கு என தனிப்பண்புகளை வைத்திருப்பார்கள். அன்பாக பேசுவார்கள், அமைதியாக செவிமடுத்து அதன்படி செயற்படுத்துவார்கள். பலர் பாடசாலை ஆசிரியர்களுடன் நண்பர்களைப் போல சுயமாக தாம் வேலைகளை அழகாகவும் செய்வார்கள். மேசையில் வைத்திருக்கும் பொருட்களை, அதாவது தான் வேலைகளை முடித்த பின்னர் உரிய இடங்களில் வைத்து விடுவார்கள். கீழே விழும் பொருட்களை, பென்சில்கள், ஏனைய பொருட்களை எடுத்து வைப்பார்கள். ஏதும் ஒர்க் செய்யும் போது பிழையெனில் டீச்சர் எனக்கு ரேசர் தாங்க என்று கேட்டு அதனை அளித்து மீண்டும் சரியான முறையில் அதை திருத்திக் கொள்வார்கள். அடுத்தது நிறங்கள் தீட்டும் பொழுதோ தனக்கு தரப்பட்ட அழகான முறையில் நிறங்களை தீட்டி அதில் ஏதும் வெளியில் அவுட்லைன் வெளியில் வரும்போது ஒரு கவலையுடன் கூறுவார்கள், டீச்சர் நான் கலை பண்றது வெளியே வந்துட்டுது அப்படின்ற ஒரு கவலையான உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள். அடுத்ததாக மாறுபட்ட கேள்விகளை கேட்பார்கள், சுய உணர்வுகளை வெளிப்படுத்துவார்கள், தான் நிலை வரும் வரை காத்திருப்பார்கள், தனியாக தன் வேலைகளை செய்வார்கள், தனித்திறன் விருத்தி செய்து மற்றவர்களின் உணர்வுகளையும் அறிந்து ஒத்துழைப்பார்கள், நண்பர்களுடன் நன்றாக கதைப்பார்கள். தேங்க்யூ. அடுத்ததாக ஜோதி ஆசிரியரிடம் ஒப்படைக்கின்றேன். ஜோதி டீச்சர். தேங்க்யூ ஜியானி டீச்சர். அடுத்ததாக எனக்கு நான் ஜோதி பிரின்சிபல் ஸ்கூல் என்டி பத்மஜா மேடம் அவர்களின் விரிவுரையில் தர்க்க கணிதம் சார்ந்த நுண்ணறிவு என்பதை பார்க்க போகிறோம். தனிப்பட்டவர்கள், இரண்டாவது தனிப்பட்ட நபர், மூன்றாவது தர்க்க கணிதம், நான்காவது மொழியில். இவ்வாறாக கணித நுண்ணறிவில் அடங்கியுள்ளது. இது 8 நுண்ணறிவில் கணித நுண்ணறிவும் அடங்கியுள்ளது. இது தர்க்க கணித நுண்ணறிவு
சிறு வயதில் இருந்தே பிள்ளைகளிடத்தில் கிழித்தல், உடைத்தல், மடித்தல் போன்றவை இயற்கையாகவே கணிதம் வளர்கின்றது. மேலும் எத்தனை எத்தனை என்று அடுக்கி வைப்பார்கள். இதன் மூலம் இயற்கையாக கணிதம் பிள்ளைகளிடத்தில் வளர்கின்றது. மேலும் தர்க்க கணிதம் என்பது கேள்வி கேட்கும் திறமையையும், டிசைன் அதாவது ஓவியம் வரையும் திறமையும், இலக்கங்களுடன் கூட்டல், கழித்தல், பெருக்குதல், பிரித்தல் போன்றவைகளும் சிறந்து விளங்குகின்றது. வெள்ளம் ஊதும் போது பிள்ளைகளிடத்தில் கணிதம் உருவாகின்றது. எவ்வாறு என்றால், பிள்ளைகள் எத்தனை பெலூன் ஊதி உடைக்கின்றார்கள், எத்தனை பெலூன் ஊதினார்கள் என்று இங்கே கணிதம் வளர்கின்றது. இதை பிள்ளைகள் புரிந்து கொள்கிறார்கள். ஓ, நாம் இவ்வளவு பெலூன் உடைத்துள்ளோம், இத்தனை பெலூன் எத்தனை கலர்களாக அமைகின்றது என்று புரியும் போது அவர்களிடத்தில் கணிதம் உருவாகின்றது. மேலும் நிறம் தீட்டும் போதும் கணிதம் உருவாகின்றது. எத்தனை கலர் பாவித்துள்ளோம், எத்தனை பணித்தாள்கள் செய்துள்ளோம் என்று பார்க்கின்றார்கள். இங்கே நிறங்கள் எத்தனை பாவிக்கப்பட்டுள்ளது என்பதையும் பிள்ளைகள் பணித்தாள்கள் மூலம் புரிந்து கொள்கிறார்கள். அடுத்ததாக, கணிதம் என்பது ஒவ்வொரு விடயங்களிலும் காணப்படுகின்றன. அன்றாட நம் வாழ்வில் கணித நுண்ணறிவு ஒவ்வொரு இடத்தையும், இயற்கை சார்ந்த இடத்தையும், பாடசாலைகள் சார்ந்த இடத்தையும், வீட்டினூடாகவும் கணிதம் காணப்படுகின்றது. இதனால் பிள்ளைகளிடத்தில் கணித நுண்ணறிவு மேலும் வளர்கின்றது. நன்றி. நஜுலா டீச்சர். நன்றி ஜோதி டீச்சர். நான் நஜுலா, கன்னி மாவட்டத்திலிருந்து தாருல்ஹுதா ப்ரே ஸ்கூல் அசிஸ்டன்ட் டீச்சர். நான் இன்று கதைக்க வந்த விடயம் மொழியியல் சார்ந்த நுண்ணறிவு. மொழியியல் சார்ந்த நுண்ணறிவு என்பது வார்த்தைகள் மற்றும் மொழியை பயன்படுத்தும் திறனை குறிக்கிறது. இது படித்தல், எழுத்து, உரையாடல், கேட்கும் திறன், விவாதம் போன்ற பல மொழி சார்ந்த செயல்களில் வெளிப்படுகிறது. அதில் முதலாவதாக படித்தல். எழுத்துக்களை சீராக வாசித்து அதன் கருத்தை புரிந்து கொள்ளும் திறன். குழந்தைகள் கதைகள், கட்டுரை, தகவல்கள் படித்து மனதில் காட்சியாக உருவாக்கி கொள்ளலாம். உதாரணமா, ஒரு குழந்தை ஒரு கதை புத்தகத்தை வாசித்து அதன் கதை நாயகன் பற்றிய விவகாரங்களை நினைவில் வைத்திருப்பது. இரண்டாவதாக ஹியர், கேட்கும் திறன். மற்றவர்கள் பேசும் சொற்களை கவனமாக கேட்டு புரிந்து கொள்வது. இது உரையாடலிலும் அறிவுபூர்வ நேரங்களிலும் முக்கியமாக காணப்படுகின்றது. உதாரணமாக, ஆசிரியர் கூறும் கதையை கவனமாக கேட்டு அதன் முடிவை குழந்தை சொல்வது. மூன்றாவதாக பேசுவது. உணர்வுகள், யோசனைகள் மற்றும் தகவலை தெளிவாக சொல்லும் திறன். நட்புரையாடல், கருத்து பகிர்வு, கதையெடுத்து சொல்லுதல் போன்றவையை பயன்படுத்துவது. உதாரணமாக, குழந்தை ஒரு நிகழ்வை சக நண்பர்களிடம் பேசி சொல்வது. நான்காவதாக எழுதுதல். சொற்களை பயன்படுத்தி அர்த்தமுள்ள வாசகங்களை எழுதுதல். உரைகள், கதைகள், கவிதைகள் எழுதும் திறனும் இதற்குள் வருகிறது. உதாரணமா, எனக்கு பிடித்த விழா பற்றி ஒரு கட்டுரை எழுதுதல். ஐந்தாவதாக விவாதம். ஒரு கருத்தை ஆதரித்து அல்லது எதிர்த்து பேசும் திறன். இது மூலப்பொருள், தர்க்க, உணர்வு, புனைவு ஆகியவற்றை உள்ளடங்கும். உதாரணமாக, வீட்டு பாடம் தேவைதானா என்ற தலைப்பில் விவாதித்தல். அடுத்ததாக விவாதம், கலந்துரையாடல். குழுவாக ஏதாவது தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து பேசுதல். இதனால் மற்றவர்கள் யோசனைகளை கேட்டு புரிந்து கொண்டு பதில் சொல்லும் திறன். உதாரணமாக, வகுப்பில் நீர் சுரத்து பற்றிய மாணவர்கள் குழுவாக விவாதிப்பது.
மொழியியல் நுண்ணறிவு கொண்டவர்கள் வார்த்தைகளை சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடியவர்களாகவும், நல்ல வாசகர்கள், எழுத்தாளர்கள், பேச்சாளர்கள், தங்கள் எண்ணங்களை திறமையாக பகிரக்கூடியவர்கள் போன்றனவாகும். இது மாணவர்களின் மொழிப்பண்பை மட்டுமல்ல, அறிவாற்றலும் சிந்தனையும் வளர்க்கும் ஒரு நுண்ணறிவு பகுதியாகும். நன்றி. அடுத்ததாக நான் இல்மி ஆசிரியருக்கு பொறுப்பளிக்கிறேன். நன்றி நஜிலா ஆசிரியர் அவர்களே. நான் அல்தாஹிமா ப்ரீ ஸ்கூல் இல்மியா கண்டி டிஸ்ட்ரிக்ட். எனது தலைப்பு மொத்த மோட்டார் திறன்கள். மொத்த மோட்டார் திறன் என்றால் மனிதன் உடலின் பெரிய தசைகளை பயன்படுத்தி செய்யப்படும் அசைவுகள் மற்றும் இயக்கங்களை மொத்த மோட்டார் திறன் என்கின்றோம். உதாரணமாக ஓடுதல், பாய்தல், பந்து எறிதல், பிடித்தல், சைக்கிள் ஓட்டுதல், நீந்துதல் இவை அனைத்தும் முழு உடலை ஒருங்கிணைந்து செயல்படுத்த வேண்டிய திறன்கள் ஆகும். மொத்த மோட்டார் திறனின் முக்கியத்துவங்கள், அதாவது குழந்தைகள் வளர்க்கையில் பெரிய தசை இயக்கங்கள் உடல் நலத்தையும் வலிமையையும் அதிகரிக்கின்றது. இதன் மூலம் உடல் வளர்ச்சி அடைகின்றது. ஓடும் போது, பந்து விளையாடும் போது உடல் சமனை கற்றுக் கொடுக்கின்றது. விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கின்றது. குழுவாக விளையாடும் போது நட்பு மற்றும் குழு உணர்வு வளர்கின்றது. உதாரணமாக ஓடுதல் மூலம் வேகம் தாங்கும் சக்தி, நுரையீரல் வலிமை மேம்படும். குதித்தல் மூலம் கால் தசை வலிமை மற்றும் எலும்பு ஆரோக்கியம் பெறும். நீந்துதல் மூலம் முழு உடல் தசைகளும் இயங்குவதால் ஆரோக்கியம் அதிகரிக்கும். சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் சமநிலை உணர்வு மற்றும் தசை வலிமை இரண்டையும் வளர்க்கும். இந்த திறன்களை மேம்படுத்த பிள்ளைகளை பாடசாலையில் தினமும் உடற்பயிற்சி செய்விப்பது, வெளிப்புற விளையாட்டுகளுக்கு பிள்ளைகளை அழைத்துச் செல்வது, நடைப்பயிற்சி செய்தல், சைக்கிள் சவாரி செய்தல் வேண்டும். மொத்த மோட்டார் திறன் என்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் சமூக வளர்ச்சிக்கும் அடிப்படை திறன் ஆகும். குழந்தைகள் சிறு வயதிலேயே இந்த திறன்களை வளர்த்து கொண்டால் அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதோடு விளையாட்டிலும் கல்வியிலும் நாளாந்த செயல்பாடுகளிலும் சிறந்து விளங்க முடியும். நன்றி. அடுத்ததாக நாகிபா ஆசிரியர் அவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்றேன். நன்றி இல்மியா ஆசிரியர் அவர்களே. நான் நாகிபா அஸ்மீர், ஹெவன் ஸ்டார் பாலர் பாடசாலை மாத்தளை. இன்று எனது தலைப்பு நுண்தசை இயக்கு திறன்கள். நுண்தசை இயக்கு திறன் என்பது சிறிய தசைகள், குறிப்பாக கை, விரல்கள் மற்றும் கண்கள் போன்ற உறுப்புகளில் உள்ள தசைகளை பயன்படுத்தி செய்யப்படும் நுட்பமான இயக்கங்கள் ஆகும். நுண்தசை செயற்பாடுகளை செய்ய அதிகமாக பயன்படுத்துவது விரல்கள் ஆகும். குழந்தைகள் எழுத்துக்களை எழுதுவதற்கு முன் அவர்களை முன்னாயத்தப்படுத்துகின்றோம். முன்பள்ளிக்கு வரும் குழந்தைகளிடம் முதலாவதாகவே பென்சிலை கொடுத்து எழுத வைத்தால் எழுத மாட்டார்கள். குழந்தைகள் சிறியவர்களாக இருப்பதனால் அவர்களின் தசைகள் மிருதுவாக காணப்படும். அதனால் அவர்களின் விரல்களை வலுவானதாக மாற்றுவதற்கு அதிகமான பயிற்சிகளை வழங்க வேண்டும். அதற்கான பயிற்சிகளை அவதானிப்போம். நூலில் மணிகளை கோர்த்தல். ஒரு கையில் நூலும் மறு கையில் மணியும் வைத்து கோர்த்தல். இவ்வாறாக கோர்க்கும் போது கைவிரல்களும் கண்ணும் சம்பந்தப்படுகின்றது. இதனால் நுண்தசை இயக்கத்திறன் விருத்தி அடைகின்றது. இது ஒரு சிறந்த செயல்பாடாக காணப்படுகின்றது. இரண்டாவது, மாவுடன் விளையாடுதல். மா, கிளே, களிமண், மணல் போன்றவைகளை கைகளினால் பிசைந்து விளையாடுவதினால் எல்லா விரல்களும் பயன்படுத்தப்பட்டு விரல்கள் அனைத்தும் உறுதி அடைகின்றது. மூன்றாவதாக, பொத்தான்கள் போன்ற பொருட்களை வரிசைப்படுத்துதல். வித்தியாசமான பல நிறங்களில் பொத்தான்களை கலந்து அவைகளை வேறு வேறாக பிரிக்க எடுத்தல், அல்லது கடலை, பயறு, கோபி போன்ற தானிய விதைகளை கலந்து அதிலிருந்து ஒவ்வொன்றையும் வேறு வேறாக பிரித்து எடுக்கும் செயற்பாடை செய்வித்தல். அதை அவர்களின் சிறிய விரல்களினால் வேறுபடுத்தி பொறுக்கி எடுக்கும் போது அவர்களின் நுண் தசைகள் விருத்தி அடைகின்றது. அடுத்ததாக, வளைக்கும் சட்டகம். பைகளில் மற்றும் சப்பாத்துகளில் காணப்படும் பக்கிள்களை கலட்டுதல்,
மீண்டும் அதை போடுதல் போன்ற செயற்பாடுகளை செய்தல். அடுத்ததாக பெக் போர்ட்ஸ், ஆடைகளை காய வைக்க பயன்படும் கிளிப்புகளை பயன்படுத்தி ஏதாவது ஒரு கடதாசியையோ அல்லது துணியையோ அதில் மாட்ட கூறுதல். அந்த கிளிப்பை அழுத்தி மாட்ட பார்ப்பதனால் விரல்களில் உள்ள தசைகள் செயற்படுகின்றது. அடுத்ததாக ஓவியம், சித்திரங்களை வரைந்து அவர்களுக்கு விரும்பிய வகையில் வர்ணப்பூச்சிகளை பெரிய சிறிய தூரிகைகள் மூலம் பயன்படுத்தி வர்ணம் பூசலாம். அடுத்ததாக கிறுக்குதல், பழைய புதிய புத்தகங்களையும் காகிதங்களையும் எடுத்து அவர்கள் விரும்பியவாறு தேவையான அளவு பென்சில்களையோ வர்ணங்களையோ வைத்து கிறுக்கலாம். வர்ணம் தீட்டுதல், நிறங்களின் மூலம் வர்ணங்களை தீட்டலாம். அடுத்ததாக கத்தரிக்கோல் பயன்படுத்துதல், கத்தரிக்கோல் பிடித்து வெட்டும் போது நுண் தசைகள் வளர்ச்சி அடைகின்றது. கத்தரிக்கோல் முறையாக பிடித்து வெட்ட 3 விரல்கள் பயன்படுத்தப்படுகின்றது. இறுதியாக நசுக்கும் காகிதம், கடதாசிகளை நொறுக்கி உருண்டையாக்கி ஒட்டும் போது விரல்கள் வேலை செய்கின்றது. இதனால் பென்சில் பிடிப்பதற்கு லேசாக காணப்படும். இதுபோல பசை மற்றும் ஒட்டுதல், பந்தை எறிந்து பிடித்தல், பில்டிங் பிளாக்ஸ், லேசிங் பலகைகள், போத்தலை திறத்தல், துணி ஒன்றை மடித்தல் என்பவைகள் எல்லாம் நுண்தசை விருத்திக்கான செயற்பாடுகள் ஆகும். வாய்ப்புகள் அளித்த கமல்கொடு சார் அவர்களுக்கும் மொழிபெயர்ப்பு செய்த ஏனைய ஆசிரியர்களுக்கும் எமது குழு சக ஆசிரியர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.